Hello everyone, welcome back to my channel. If you are new here, my name is Nithya. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் வந்து எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா பேசிக்லேருந்து போகலான்னு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எவ்ரிடே மேக்கப் லுக், ரொம்ப சிம்பிள், ரொம்ப அஃபோர்டபுள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து டோனர் போட போகிறேன். டோனருக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு பஞ்சாராஸோட ரோஸ் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து என் ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் வரும். நான் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என் ஃபேஸில் நான் அதை வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போதுமே வந்து மாய்ஸ்சரைசரும் சரி டோனரும் சரி நம்ம எப்போதுமே அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் பண்ணணும். ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ் வந்து விழாது. நெக்ஸ்ட் நான் வந்து பதஞ்சலியோட ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். அதுதான் நான் இன்றைக்கி வந்து மாய்ஸ்சரைசராக போட்டிருக்கேன். அண்ட் ப்ரைமரும் இன்றைக்கி நான் அதை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரைமர் தனியாக நான் எதுவும் போட போகிறது கிடையாது. அதை வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து டாட் பண்ணிக்கிறேன். டாட் பண்ணிவிட்டு அதையும் அப்வர்ட் டைரெக்ஷன்லேயே நான் வந்து பண்ணிக்கிறேன். பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை உங்கள் சிடிஎம் ரொட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்கள் ஸ்கின் பிரைட்னிங்க்கும் ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து சேஞ்ச் பண்ணதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதையுமே நான் வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணி கொஞ்சம் வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்றைக்கி பேஸ்க்கு வந்து நான் வந்து கார்னியரோட ஸ்கின் நேச்சுரல்ஸ் பிபி க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். இதில் SPF 24 இருக்குது, PA++ இருக்குது, UVA இருக்குது, UVB இருக்குது. ஸோ அதனால் நான் இதை எடுத்து ஃபேஸில் வந்து டாட் பண்ணிக்கிட்டு ஒரு பியூட்டி பிளெண்டரால் நான் அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் போடனாலும் போட்டுக்கலாம், பட் இட் வில் கன்சியூம் a lot of time to blend. அதனால தான் வந்து நான் இதை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆயிடும். இது வந்து பிபி க்ரீம்னால கவரேஜும் அவ்வளோவா இருக்காது, பட் ஸ்கின் உள்ளேருந்து வந்து நல்ல நேச்சுரலாக ஒரு பிரைட்னிங் ஆன மாதிரி இருக்கும். மேக்கப் வந்து நிறைய போட்ட மாதிரி தெரியாது. டெய்லி பேசிஸ்க்கு இது ஓகேயான ஒரு பிபி க்ரீம் தான். நெக்ஸ்ட் அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வந்து எடுத்திருக்கேன். ஸ்பஞ்ச் எடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் அதை வந்து டேப் வாட்டர்லேயோ இல்லை ஒரு பவுலில் வாட்டர் வச்சோ அதை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கணும். சொட்டுற மாதிரி தண்ணி இருக்கக்கூடாது, ஆனால் வந்து லைட்டாக டேம்பாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளெண்டர் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் கையால் கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என் பேஸ் வந்து நகலாமல் இருக்க நான் வந்து அதை லாக்மே சன் எக்ஸ்பெக்ட் காம்பேக்ட் வச்சு நான் வந்து அதை வந்து செட் பண்ணிக்கிறேன், ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் அதை வந்து ஒரு பவுடர் ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அதிலே வரக்கூடிய ஒரு ஸ்பஞ்ச் இருக்கும்ல, அதை வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த காம்பேக்ட் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இதுலேயுமே SPF 40 இருக்குது, UVA இருக்குது, UVB இருக்குது, PA++ இருக்குது. ஸோ பிகினராக இருக்கப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டும் தனியாக இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இந்த மாதிரி மல்டிபர்பஸ் ப்ராடக்ட் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. நம்ம மணியும் வந்து நிறைய சேவ் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் சன் ப்ரொடெக்ஷனும் நமக்கு வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வேஸ்லின் வச்சு என் லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஐப்ரோ ப்ரஷ் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் நான் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஐப்ரோஸ் திக்காக இருந்தால் இப்படி ப்ரஷ் பண்ணப்பவே வந்து ஒரு நல்ல லுக் வந்து கிடச்சிரும், நல்ல டிஃபைன்டாக ஆயிரும் ஐப்ரோஸ். என்ன மாதிரியே உங்களுக்கும் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப தின்னாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி அப்வர்ட் டைரெக்ஷனில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் Maybelline Colossal கஜல் வந்து எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன், உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து எப்போதுமே தொடவே கூடாது. ஃப்ரண்ட்டில் வந்து டச் பண்ணி நிறைய ப்ராடக்ட் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக தெரியும். காஜல் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி எந்த ஒரு ஹார்ஷ் பார்ட்டிகல்ஸும் இல்லாத மாதிரி நம்ம வந்து அதை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து எந்த ப்ராடக்ட்டுமே எடுக்கலை. அந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற மீதி ப்ராடக்ட்டை வச்சு நான் வந்து அதை வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் கோம் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா அப்படி கோம் பண்ணி விட்டதுக்கப்புறமும் நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப மைல்டாக வந்து லைட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அதை வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவே நேச்சுரலாக தெரியும். ஐப்ரோஸ் வந்து நிறைய நம்ம வரைஞ்சிருக்கிற மாதிரியே தெரியாது, நேச்சுரலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஐலைனருக்கு நான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து Dazlerோட ஐலைனர். அண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு விங் மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் காஜலுக்கு வந்து நான் வந்து சேம் Maybelline Colossal காஜல் வந்து எடுத்து என்னோடய லோவர் வாட்டர் லைன்லேயும் அப்பர் வாட்டர் லைன்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மஸ்கராக்கு வந்து நான் வந்து ப்ளூ ஹெவனோட வாக் ஃப்ரீ மஸ்கரா வந்து எடுத்திருக்கேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப், ஸ்பஞ்ச் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. இந்த மஸ்கரா வந்து ரொம்பவே ரேட் கம்மி தான் அண்டு நல்லாவே ஐலாஷை வந்து கேர்ள் பண்ணுது. அதனால் பிகினருக்கு வந்து நல்ல ஒரு மஸ்கராவாக தான் இருக்கும் இது.
நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ் போட போகிறேன். ப்ளஷ்க்கு வந்து நான் இன்றைக்கி வந்து Elle கலர் பாப்ஸ் மேட் லிப்ஸ்டிக்கில் ரோஸ் டே அப்படின்ற ஷேட் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் லிப்ஸ்டிக்கை தான் ப்ளஷ்ஷாக வந்து போட போகிறேன். அதில் வந்து கொஞ்சமாக என் கையில் வந்து எடுத்துகிட்டு என்னோடய ஆப்பிள்ஸ் ஆஃப் மை சீக்ஸில் வந்து கொஞ்சமாக டாட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம வந்து தனியாக வந்து ப்ளஷ் போடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கே வந்து ப்ளஷ்ஷாக போடுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் லிப்ஸ்டிக்கை வந்து ப்ளஷ்ஷாக போடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். உள்ளேருந்து அந்த பிங்க் க்ளோ வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாலாம் தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த ஷேட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கும் நான் அதே லிப்ஸ்டிக்கே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே ஒரு டார்க் ஃபுஷியா பிங்க் கலர். நான் வந்து டெய்லி பேசிஸ்க்கு வந்து அப்படி டார்க்காக போட முடியாதுன்றனால நான் வந்து லைட்டாக அதை வந்து டேப் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி மைல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து போல்டு கலர்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் இட். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஷேட் இது. இந்த லுக்கை வந்து நான் ஐடெக்ஸ் பிந்தி வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. இது வந்து ஒரு டைம் சேவிங் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எவ்ரிடே மேக்கப் லுக். இந்த மேக்கப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ see you all in the next video. Until then, bye bye, take care.